Hi, welcome to Shubha's World. இப்போ நம்ம டொரண்டோ டவுன்டவுனோட ஸ்ட்ரீட்ஸில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம டொரண்டோ ஈட்டன் சென்டர் அண்ட் டண்டாஸ் ஸ்கொயர் தான் பார்க்க போகிறோம். டவுன்டவுன்னாலும் ஏதோ சில்ட்ரன்ஸ் பார்க் அண்ட் அதோட ஷேர் ஆஃப் க்ரீனரி வந்து பார்க்க முடியுது. அப்புறம் அங்கே லேன்ஸ் க்ளோஸ்டாக இருந்தது, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரிப்பேர்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போ நம்ம யாங் ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஊரில் சம்மரில் தான் ரோட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, பாட் ஹோல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும். இன்றைக்கி டேட் ஆக்சுவலாக செப்டம்பர் 7, 2020. சம்மரோட எண்ட், லாஸ்ட் வீக்கெண்ட், ஸ்கூல் எல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடி. எல்லா டவுன்டவுன் மாதிரியே இந்த டொரண்டோ டவுன்டவுனுக்கும் ஒரு வைப் இருக்குது, ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப அவசரமாக ரஷ்ல போயிட்டுருக்க மாதிரியுமே ஒரு ஃபீலிங் கொடுக்கும் இங்கே இருக்கிறவங்கள பார்க்கும்போது. இன்னைக்கு வீக் டே, ஆக்சுவலாக இது ஒரு மண்டே. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஆஃப் பீக் ஹவர்ஸ், அதனால ரொம்ப கூட்டமாலாம் இல்லை. நம்ம டண்டாஸ் ஸ்கொயர் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலி பார்க்கிங் லாட் டண்டாஸ் ஸ்கொயர் பக்கத்துலேயே இருக்குது. நான் இவ்வளோ கன்வீனியண்ட்டாக பார்க்கிங் இருக்கும்னு எதிர்பார்க்கல. இந்த டண்டாஸ் ஸ்கொயர் டண்டாஸ் ஸ்ட்ரீட் அண்ட் யாங் ஸ்ட்ரீட்டோட இன்டர்செக்ஷனில் இருக்குது. இந்த டண்டாஸ் ஸ்கொயர் டவுன்டவுன் டொரண்டோ கம்யூனிட்டிக்கு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட். இது பார்க்கிங்லேருந்து வெளியே வர்ற எக்ஸிட் அண்ட் இங்கே இருக்கிறது பார்க்கிங் லாட்டோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இந்த பார்க்கிங் லாட் நல்லா பிரைட்டாக வெல் லிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக டவுன்டவுன் பார்க்கிங் லாட்ஸ் எல்லாம் டார்க்காக டிஞ்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, அட்லீஸ்ட் அப்படி தான் நம்ம மூவிஸில் பார்க்குறோம் இல்லையா? பரவாயில்ல, ஒரு கார்னர் கூட டார்க்காக இல்லை. எல்லா இடமும் ரொம்ப பிரைட் லைட்ஸோட, லேபிள்ஸோட ரொம்ப க்ளீனாக இருந்தது. எக்ஸிட்டில் இருக்கிற ஸ்டெப்ஸ் எடுத்து மேலே வந்த உடனேயே ரைட் சைடில் டண்டாஸ் ஸ்கொயர் இருந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது டொராண்டோ ஈட்டன் சென்டரோட என்ட்ரன்ஸ் அண்ட் நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் தான் டண்டாஸ் ஸ்கொயர். இதை யாங் டண்டாஸ் ஸ்கொயர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது 1 ஏக்கர் ஏரியா அளவுக்கு ஒரு பப்ளிக் ஓப்பன் ஸ்பேஸ் இன் த ஹார்ட் ஆஃப் டொரண்டோ டவுன்டவுன். இந்த இடத்துல தான் நிறைய கம்யூனிட்டி செலிப்ரேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், தியேட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ், ப்ராடக்ட் லான்ச்சஸ் எல்லாமே நடக்கும். இப்போ நம்ம டொரண்டோ ஈட்டன் சென்டருக்குள்ளார என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆன உடனே என்ட்ரன்ஸில் இருக்கிற கிராண்ட் வியூ இதுதான். இந்த டொரண்டோ ஈட்டன் சென்டர் ஒரு ஷாப்பிங் அண்ட் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ். உள்ள என்டர் ஆன உடனே ஃபர்ஸ்ட் இருக்கிற ஸ்டோர் வந்து நார்த்ஸ்டோன். இதுதான் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டோரும் கூட. இந்த கிளச்சோட விலை $515 Canadian. உள்ளே வந்த உடனே ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிடுச்சு. நம்ம இங்கே வெறும் விண்டோ ஷாப்பிங் மாத்திரம்தான் பண்ண போகிறோம். இந்த மியூ பேக் வந்து ஒரு இட்டாலியன் டிசைனர் பிராண்ட். இது வந்து ப்ராதா ஓன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் விலையெல்லாம் கேட்டிங்கன்னா அப்படியே அசந்து போயிடுவீங்க. இது வந்து தங்க நகை, வைர நகைங்களோட விலையில விற்கிறாங்க. இந்த பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் 1995. ஸோ ஒரு ₹1,00,000 மேலே வரும் இதை பில் பண்ணாங்கன்னா. எல்லா ஐட்டம்ஸுமே ஆக்சுவலாக பார்க்க போனால் ரொம்ப ஃபேன்சியாக, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் நினைக்கிறேன் இந்த பிளேஸ் வந்து செலிப்ரிட்டி ஷாப்பிங் பண்ணுற இடம் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த கலர்ஸ், டிசைன்ஸ் அண்ட் ஃபினிஷ் இது எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்க யாரும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இது உண்மையிலேயே வேறு லெவல் ஆஃப் பீப்புளுக்கு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். செலிப்ரிட்டி அண்ட் ஸ்டார்ஸ், மேபி டூரிஸ்ட்ஸ் வந்து சுவனியர் மாதிரி வாங்கிட்டு போவாங்களா இருக்கலாம். இது காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப், பர்ஃப்யூம்ஸ், ஜுவல்லரி அதெல்லாம் இருக்கிற செக்ஷன். இந்த நார்த்ஸ்டார்ம் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே அண்ட் டெக்கார் சான்ஸே இல்லை, ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. இது மாத்திரமே ஆக்சுவலாக 3 லெவலுக்கு இருந்தது. அப்பர் லெவலில் ஒரு மினி பார் கம் ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒரு ஈட்டின் ஸ்பேஸே வச்சுருக்காங்க. பட் கோவிட்னால க்ளோஸ்டாக இருந்தது. திடீர்னு நடுவில் ஃபயர் அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஃபால்ஸ் அலாம் தான். ஃபயர் அலாம் வந்து ஃபால்ஸ் அலாம் தான். ஸோ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிங்க ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நார்த்ஸ்டார்ம்குள்ளாரையே 3rd லெவல், அதாவது டாப் லெவலுக்கு போயிட்டுருக்கோம். நார்த்ஸ்டார்மோட பேக் வால் ஒரு கிளாஸ் வால். அதில் இருந்து இந்த ஈட்டன் சென்டருக்குள்ளே பார்க்குற வியூ தான் இது. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி இப்போ தான் ஃபீல் பண்ண முடியுது. வாவ், எவ்வளோ ஹை சீலிங் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு கிளாஸ் சீலிங். இந்த டொராண்டோ ஈட்டன் சென்டர் வந்து ஒரு ரொம்ப செலிப்ரேட்டட் கெனேடியன் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 1977 ஓப்பன் பண்ணினாங்களாம். நார்த் அமெரிக்காவோட பிஸியஸ்ட் மால் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குற க்ரௌடை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது வந்து சம்மர் பிரேக்கோட லாஸ்ட் ஃபியூ டேஸில் வீக் டே ஆஃப் பீக் டைமில் எடுத்திருக்கிற ஒரு வீடியோ. அது மாத்திரம் இல்லை, எல்லாத்துக்கும் மேலே இந்த கோவிட் சுச்சுவேஷனை நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ COVID-19 சுச்சுவேஷனில் இருக்கிற க்ரௌட் இது. நார்மல் டைம்ஸில் டொரண்டோவில் இருக்கிற அட்ராக்ஷன்ஸில் இதுதான் ஒரு பிஸியஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாப்பிங்க்கு மாத்திரம் 3 லெவல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த பிரம்மாண்டமான மாலை நம்மளால் ஒரு vlogல கவர் பண்ணி முடிக்க முடியாது போல் தெரியுது. ஸோ இதோட பார்ட் 2ல் நம்ம இந்த மாலோட மற்ற ஏரியாஸை சுற்றி பார்க்கலாம். இதோட நான் உங்களுக்கு பை சொல்லிக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. என்னோட சேனலில் vlogsோட சேர்த்து பிகினர் ஃப்ரெண்ட்லி ரெசிபீஸ், COVID-19 வீடியோஸ் அண்ட் ப்ரெக்னன்சி சீரீஸ், இது நியூ, இது எல்லாமும் இருக்குது. நான் ஒன்ஸ் அ வீக் எவ்ரி Thursday ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அக்கேஷ்னலி நான் ப்ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோவும் போஸ்ட் பண்ணுவேன் என்னோட சேனலில். ஆனால் எனக்கு இப்போ நிறைய ரிக்வெஸ்ட்ஸ் ரீசெண்ட்லி இந்த ப்ரெக்னன்சி சீரீஸ் ஆரம்பித்தப்புறம் வந்ததால் நான் வந்து எவ்ரி அதர் வீக், அதாவது ஒன்ஸ் இன் 2 weeks ஒரு ப்ரெக்னன்சி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் நியூ இயர்லேருந்து. ஆல்ரைட், see you in the next one.
இது கோச்சோட ugly handbags collection அப்படின்னு நினைக்கிறேன். I will see you in the next video guys. Bye.